அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மற்றும் நெல்லைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை மையம். தென்காசி மற்றும் நெல்லைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். மேலும் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மற்றும் நெல்லைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவில் 2 மாவட்டங்களில் தொடர்வதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக நெல்லை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில், குறிப்பாக காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக அதிகன மழை என்றாலும் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது இன்றைய தினமும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்திலும் இன்றைய தினம் மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக நாளை தினம் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள்ல மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து தென் மாவட்டங்களுடைய கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் 27ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல 28ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2 தினங்களாக தென் மாவட்டங்கள் மீது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் படிப்படியாக அதனுடைய தீவிரத்தன்மை குறையும் எனவும், அதற்கு பிறகாக கடலோர மாவட்டங்கள் மீது மட்டும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் அதுக்கு அடுத்தபடியாக 28ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மீது தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அந்த மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவிலும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்கள் மீது மட்டும் 28ஆம் தேதி அன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அதற்கு பிறகாக ஏற்கனவே 26ஆம் தேதி வாக்கில் ஒரு புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் 28ஆம் தேதிக்கு பிறகு வட கடலோர மாவட்டங்கள் மீது வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் எனவும், 29ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது 28ஆம் தேதி டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு பிறகாக 29ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் வட கடலோர மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 7 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு என்பது 29ஆம் தேதி அன்று இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக 30ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை என்ற மழை தொடர்வதாகவும், சென்னையில் கனமழை 30ஆம் தேதி அன்றும் தொடர்வதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு 30ஆம் தேதி அன்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்த முன்னறிவிப்புல நேற்றும் இன்றுமான நாட்களுக்கு மட்டுமே கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா நாளை தினம் குமரிக்கடல் பகுதிகளிலும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் பகுதிகளிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் இன்று நிலவக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதன் காரணமாகவும் இந்த இரண்டும் ஒரு சேர ஒரே இடத்தில் ஒரே கடல் பகுதியில் நிலவுவதனால அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் அதனுடைய ஒன்றிணைவு அல்லது பிரிந்து செல்லக்கூடிய நிகழ்வு அதில் ஏதேனும் ஒன்று வெளிப்படக்கூடிய காரணியை பொறுத்தே சொல்ல முடியும் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில தற்பொழுது அதனுடைய நகர்வு தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தக்கூடிய காரணியாக அமையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் குறிப்பாக 28ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடையக்கூடிய பருவமழை தொடர்ச்சியாக 29ஆம் தேதி தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும்
மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி கனமழைக்கு என்ற அளவில் வாய்ப்பாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுக்கான வாய்ப்புகள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகளாக அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கடலில் உருவாகக்கூடிய அந்த புயல் அதனுடைய நகர்வு அதனுடைய வலுவுக்கு ஏற்பப்படியும் அது எந்த கடலோர பகுதியை நோக்கி செல்கிறது என்பதை பொறுத்தும் தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு கணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வேண்டும், அதனுடைய வலுவுக்கு ஏற்றபடி அது எந்த பகுதிக்கு செல்கிறது என்பதை பொறுத்து அடுத்தடுத்த முன்னறிவிப்புகள் கொடுக்கப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான அளவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி மீண்டும் சென்னை உள்ள பகுதிக்கு கனமழை என்றது மழைக்கான வாய்ப்பு என்பது 29ஆம் தேதி மிக கனமழை என்ற அளவிலும் 30ஆம் தேதி கனமழை என்ற அளவிலும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு எதிர்பார்ப்பதாக அதனுடைய கணிப்புகளில் வெளியிட்டிருக்கிறார்கள். நன்றி மாணிக்கம் உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.